வணக்கம், ഞാൻ ഡോക്ടർ ശ്രീല, ആയുശ്രീ ആയുർവേദ ഹോസ്പിറ്റൽ, പത്തനാപുരം, കേരള. இன்னைக்கு நிகழ்ச்சியிலே புதின இலையை பயன்படுத்தினால் எந்தெந்த நோய் ஏற்படாமல் தடுக்க முடியும், என்ன மாதிரி ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் എന്നதை பற்றி பார்ப்போம். புதின இலையிலே புரோட்டீன், ஃபைபர், கால்சியம், போஸ்பரஸ், அயன், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, தாதுக்கள் போன்றவ உள்ளன. இது ரொம்ப நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான். கேடாய கோடை காலத்திலே நிறைய பேர் ஃப்ரிட்ஜிலே வைத்த ஐஸ் வாட்டர் குடிப்பாங்க, அல்லது கார்பனேட் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிப்பாங்க. இந்த மாதிரியான கூழ் பானங்களை குடிக்கிறது நிறுத்திட்டு புதின இலையை தண்ணீர் உங்க அன்றாட உணவில் சேர்த்துக்கிட்டே வரும்போது உடல் வெப்பநிலையை சீரான அளவில் இருக்கும். தாகத்தையும் தணிக்கக்கூடிய நன்மை இதிலே அதிகமே இருக்கு. அதே மாதிரி புதின இலையை தண்ணீர் கோடை காலத்திலே உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் பார்க்கும். இது மட்டுமல்ல, உடலுக்கு தேவையான ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கு. இது செரிமான பிரச்சனைகளை ஏற்படாமல் தடுக்கும். இந்த நோயோட அறிகுறிகளை கம்மி பண்ணும். அதே போல் புதின இலையை தேநீர் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பிற்காலத்தில் சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மி தான். ஒருவேளை ஏற்கனவே ஆஸ்மா, ப்ரோங்கைட்டிஸ், வேற ஏதோ நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க புதின இலைய தேநீர் அடிக்கடி குடிக்கிற பழக்கமா வைத்திருந்தால் கண்டிப்பா மூச்சு விடணத்தில் ஏற்படக்கூடிய சிரமம் குறையும். நுரையீரல் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்ற செய்து நுரையீரல் உறப்பை ஆரோக்கியமா வைக்க உதவும். வயிற்று வலி மற்றும் அசிடிட்டி பிரச்சனைகளுக்கு புதின இலை சார், மிளகுத்தூள் மற்றும் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், அல்லது புதின ஜூஸ் ஆவும் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. புதின இலையை நம்ம உடம்பிலே நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான உணவுகளே ஒன்னா இருக்கு. இதை உங்களுக்கு பிடிச்ச ஃபார்மில் எடுத்துக்கொள்ளலாம். புதின இலைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வருந்தவங்க உடம்பிலே இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கும். இதனாலே நிறைய நோய் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமா வாழ உதவும். இன்னொரு முக்கியமான விஷயம், இயற்கையான ஒரு பிரெயின் டோனிக்கா இது செயல்படும். புதினா தண்ணீர் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வந்தா ஞாபக சக்தி அதிகமாகும். பிற்காலத்தில் அல்ஷிமேர்ஸ் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு கம்மி தான். குழந்தைகளுக்கு புதின தண்ணீர் குடிக்க கொடுக்கும் போது அவங்களுக்கு பிரெயின் ஃபங்க்ஷன் நல்ல இம்ப்ரூவ் ஆகும். ஞாபக சக்தி அதிகரிக்க உதவும். மூளையிலே ரத்த ஓட்டம் சீராக உதவும். மன அழுத்தம் அதிகமாக்கக்கூடிய பேஷண்ட்ஸுகளுக்கு எல்லாம் புதின இலையோட சாறு எடுத்து நசுக்கி அந்த இலைகளை முகர்ந்து பார்க்க சொல்லுவாங்க. இந்த இலையோட வாசனை மன அழுத்தம் குறைக்கும். மைண்டு நல்ல காமா ரிலாக்ஸா வைக்கும். புதின இலையோட வாசனை ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அதிகமாகுந்தவங்களுக்கும் புதின இலையை பயன்படுத்தலாம். அதே போல் முகப்பரு, கருப்பு தழும்புகள் மறைய புதின இலை நீராவி குடிக்கலாம், அல்லது புதின இலையை குக்கும்பர் சேர்த்து நல்லா அரைத்து ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க புதின இலையை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. புதின இலையை தொடர்ந்து பயன்படுத்தினவங்க உடல் எடையை ஆரோக்கியமா முறையில் பரிமாறிக்க உதவும். புதின இலையை நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நன்றி, வணக்கம். இனி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி.